காலை நேரத்தில் எங்களோடு சேர்ந்து இணையதளம் மூலமாக ஆராதிக்க இருக்கிறதான நாங்கள் எல்லாரையும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளெல்லாம் இந்த இணையதளம் மூலமாக எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிறத நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் தான் ஆஸ்வதிப்பாராக. இந்த ஆராதனைகளை பாடுகிற பொழுதும் நாங்கள் ஆராதிக்கிற பொழுதும் நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து ஆராதிங்கள். நிச்சயமாக இந்த ஆராதனைகளை பங்கு கொள்கிறத நாங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இப்பொழுதும் ஒரு சில பாடலை பாடி நாம் தொடர்ந்து தெய்வத்தை ஆராதிக்க போகிறோம். ஆராதிக்கிறதான நேரத்திலும் நீங்கள் பாடலை பாடாமல் நீங்கள் ஏதோ ஒரு பொருளை நீங்கள் வேடிக்கை பார்ப்பது போல நீங்கள் யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். நீங்கள் இருக்கிறதான இடங்களில் ஆராதிக்கிற பொழுது நிச்சயமாக பரிசுத்தாவின் நல்ல இந்த நாளிலே நீங்கள் தொடர்புடையீர்கள். தொடர்ந்து எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபித்து இந்த ஆராதனை நாம் ஆரம்பிக்க போகிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரை கிருபையுள்ள தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்டதான அந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை நேரத்துக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே தேசத்தில் ஆண்டவரே பரவி கொண்டிருக்கிறதான அந்த கொரோனா நோய் தொற்று நிமித்தமாக நாங்கள் ஆலயங்களிலே ஒன்று சேர்ந்து ஆராதிக்க முடியாத சூழ்நிலையில நாங்கள் அந்த இணையதளம் மூலமாக இந்த ஆராதனை ஒளிபரப்பு செய்யும். ஆண்டவரே, இந்த இணையதளம் மூலமாக நடைபெறுகிறதான இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிறதான ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கிறார். தெய்வ பிரசன்னத்தினால் தேவ கிருபையினால ஒரு புதிய பலத்தினால் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நிறைத்தருளுகிறார். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை முழுவதையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய பலனை, எங்களுடைய கிருபை, எங்களுடைய தாளத்துக்களை நம்பி நாங்கள் வரவில்லை. நாங்கள் உண்மையே நம்பி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மையே நம்பி வந்திருக்கிறோம். கிருபையை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை ஆராதிக்குமை பாடமை துதிக்குமை ஸ்தோத்தரிக்க ஆண்டவரே கர்த்தர் ஒரு புதிய கிருபையினால் இந்த காலை நேரத்தில் நிறைத்தருளுகிறார். ஆண்டவரே, பாடலை பாடுகிறதான நம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒரு புதிய கிருபையினால் ஒரு ஆராதனை அபிஷேகத்தினால் கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிறைத்தருளுகிறார். ஆண்டவரே, ஆராதனை ஆரம்பம் முடிகிற வரைக்கும் தெய்வீக பிரசன்னங்களோடு கூட இருக்கட்டும். எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிறதான ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த காலை நேரத்தில் கர்த்தர் விடுதலை கட்டளையிடுகிறார். ஆண்டவரே, ஒரு ஜனங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அற்புதத்தை செய்தருளுகிறார். ஆண்டவரே, கர்த்தர் அற்புதங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆராதனை முழுவதும் கருத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, முற்றிலுமாய் தாழ்த்தி சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். பாடல் புத்தகத்திலே ஒரு சில பாடல்களை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். 901 பாடல் 901. நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார் என்ற பாடலை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். Love
கதறலை கேட்கிறார், கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார், வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார், உனக்கு விடுதலை தருகிறார், உனக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குங்கள் நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை. நொறுங்குங்கள் நெஞ்சமே, நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா, கூப்பிடு உண்மையா, குறையெல்லாம் நீங்குவார், குறையெல்லாம் நீங்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள். கர்த்தரே மாற்றுவார், கர்த்தரே மாற்றுவார், கரமேற்றி தேற்றுவார், உன்னை கரமேற்றி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இயேசு வருகிறார், மேகங்கள் நடுவிலே. இயேசு வருகிறார், மேகங்கள் நடுவிலே. மகிமையில் சேர்ந்திட, மகிமையில் சேர்ந்திட, மறுரூபமாக்குவார், நம்மை மறுரூபமாக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம்,
தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடப்புத்தகத்தில் 443வது பாடலை பாடுவோம். இயேசுவின் பரிகாரி, இன்ப இயேசுவின் பரிகாரி என்ற பாடலை பாடுகிறதை மேம்படுத்துவோம். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. ராஜா துணை எனக்கு, எனக்கென்ன குறை உலகில். ராஜா துணை எனக்கு, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. பெரும் வியாதிகள் வந்தாலும், கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பெரும் வியாதிகள் வந்தாலும், கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பல சோதனை சூழ்ந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி, பல சோதனை சூழ்ந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. எனக்கு குறை உலகில், என் ராஜா துணை எனக்கு, எனக்கென்ன குறை உலகில், என் ராஜா துணை எனக்கு, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப
ராஜா என் பரிகாரி என் ஜீவிய நாட்களெல்லாம் ராஜா என் பரிகாரி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு நேரமாய் இயேசு என் பரிகாரி, இந்த இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இந்த ராஜா என் பரிகாரி என்று சொல்லி தெய்வத்தை காணணும். கொஞ்ச நேரம் அந்த பரிகாரியாகிய தேவனை நோக்கி நாம் போகிறோம். அந்த பரிகாரியாகிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். எல்லாரும் இருக்கிறதான இடங்களில் கொஞ்ச நேரம் மாத்திரம் முழங்கால் படிட்டு தெய்வத்தை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்தன் பாடுகிறார், இயேசு ராஜா என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பரிகாரியாக இருக்கிறார். எனக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் என்ன குறைவுகள் வந்தாலும் அதற்கு உதவி செய்கிறவர், அந்த குறைவுகளை நிறைவாக்குகிறவர், அதற்கு பரிகாரத்தை செய்கிறவர் என் ஆண்டவர் ஒருவரே. என் ஆண்டவருக்கு ஈடாக எந்த ஒரு தெய்வம் அந்த உலகத்தில் இல்லை. அவரே பெரியவர், அவரே உயர்ந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் இல்லை. அவரே பெரியவருடைய வாழ்க்கையில் அவர் மட்டுமே பெரியவர். அவரே ஜீவனுள்ள தேவன். அவருக்கு கொடுக்கிறதா அந்த இடத்தை வேற எந்த மனிதனுக்கும், எந்த ஒரு உலக பொருளுக்கும், எந்த ஒரு விக்கிரகத்துக்கு நான் கொடுக்க விரும்பல. என் வாழ்க்கையில என் ஆண்டவருக்கு நான் முதலிடத்தை கொடுக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம், ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம். Praise the Lord. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்கள் பரிகாரியாய் எங்கள் தெய்வமே, எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுக்கு உதவி செய்யும். எனக்கு பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னதான தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு உதவி செய்யணும்னு சொன்னா, ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும்னு சொன்ன சத்தத்தை கேட்கணும்னு சொன்னா, நாளையத்துக்கு போய் ஆராதிக்கணும் இல்ல. தேவ பிள்ளையை இருக்கிறதா இடத்துல இருந்து தேவனை நோக்கி கூப்பிடுகிற பொழுது அவர் உனக்கு மாறுபத்திரம் கொடுக்கிறதான தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த எல்லா முகங்களும் பிரகாசம் அடைந்தது. இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை நேரத்தில் தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனை ஆராதிக்கிற பொழுது, தேவனை நோக்கி கூப்பிடுகிற பொழுது உன்னுடைய முகம் பிரகாசம் அடைய போகிறது. கர்த்தர் பிரகாசிக்கப்பட்ட வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தெய்வத்தை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் இல்ல. தாயை பாருங்கள், தகப்பனை பாருங்கள், உன்னை அதிகமாய் நேசிக்கிறதான தெய்வம் அவர். நம்மை பெற்றதான தாயும் தகப்பனும் எல்லா இடங்களுக்கும் நம்மோட கூட வர முடியாது. பல நேரங்களில் நம்ம தனியா தான் வெளியே போகிறோம். ஆனா நம்மை பெற்றெடுத்ததான் நம்முடைய தாயும் தகப்பனும் வீட்டுல இருந்தாலும் நம்முடைய தெய்வம் ஒரு நாள் வீட்டில் இருக்காத தெய்வம். எங்க போனாலும் உன்னை முன்னும் பின்னமாக சூழ்ந்து கொண்டு உன்னை சேர்த்து அணைக்கிறதான தெய்வம் அவர். நீ போகிற இடமெல்லாம் ஓட விட நீ மட்டுமாய் அந்த தெய்வம் உன்னை பாதுகாத்து வழிநடத்தி இருக்கிறார். பரிசுத்த ஆராதனை காலை நேரத்துல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. பார்க்கலாம், எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், எத்தனையோ நன்மைகளை அவர் செய்திருக்கிறார், எத்தனையோ அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார்.
நம்மை சுற்றி எல்லா இடங்களெல்லாம் பலவிதமான கொள்ளைகள் இந்த நாட்களில் ஜனங்களை பார்க்கிற பொழுதும் இம்மட்டுமாய் அவர் நம்மை பாதுகாத்தாரே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். மதுரமான தேவன் அவர். தேவை பார்க்கலாம் மதுரமுள்ளதான தேவன். அந்த தெய்வத்துக்கு ஈடாக இந்த உலகத்துல எந்த தெய்வமும் இல்லை. அதனாலதான் பக்தன் பாடுனா தேனிலும் மதுரமா, தேனிலும் மதுரமா இயேசு கிறிஸ்து மாதுரியமாக சொல்லி தெய்வத்தை வர்ணித்து பாடுகிறார். தெய்வ பிள்ளை கால நேரத்தில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற தேவ ஜனமே என்னோடு சேர்ந்து நீங்க அந்த பாடல் வரிகளை பாடுங்க. நிச்சயமாக அந்த வரிகளை நீங்கள் பாடுகிறதான நேரத்திலே கர்த்தர் உங்கள் உள்ளத்திலே கிரியை செய்வார். சமாதானம் இல்லாமல் இருக்கிற உனக்கு சமாதானத்தை தருவார். இந்த இதயத்தில் இருக்கிற எல்லா பயங்களையும் நாங்கள் மாற்றி போடுவார். தேனிலும் மதுரமா, தேனிலும் மதுரமா இயேசு கிறிஸ்து மாதுரியமா. രുചിച്ചു നോക്കി ഞാൻ കർത്തൻ കൃപകളെ യേശു ക്രിസ്തു മാധുര്യവാൻ. തേനിലും മധുരമാ, തേനിലും മധുരമാ യേശു ക്രിസ്തു മാധുര്യവാൻ. രുചിച്ചു നോക്കി ഞാൻ കർത്തൻ കൃപകളെ യേശു ക്രിസ്തു മാധുര്യവാൻ. രുചിച്ചു നോക്കി ഞാൻ കർത്തൻ കൃപകളെ യേശു ക്രിസ്തു മാധുര്യവാൻ. തേനിലും മധുരമാ, തേനിലും മധുരമാ യേശു ക്രിസ്തു മാധുര്യവാൻ. രുചിച്ചു നോക്കി ഞാൻ കർത്തൻ കൃപകളെ യേശു ക്രിസ്തു മാധുര്യവാൻ. எத்தனை பேராக சொல்ல முடியும்? அவர் தேனிலும் மதுரமான அந்த அன்பை நான் ருசிச்சிருக்கிறேன். அந்த தேவ அன்பை நான் உண்மையிலே நான் ருசிச்சிருக்கிறேன். அவர் தேனை கிடைக்கும் அதிக மதுரமான தேவன் சொல்லி எத்தனை பேராக சொல்ல முடியும்? உண்மையா நீங்க அப்படி அன்பை நீங்க ருசிச்சிருக்கீங்கன்னு சொன்னா அப்படியே இருக்கிறதான இடங்கள் இருந்து ரெண்டு கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஒரு விஷயம் கூட சொல்லலாமா? தேனிலும் மதுரமா, தேனிலும் மதுரமா യേശു ക്രിസ്തു മാധുര്യവാൻ. രുചിച്ചു നോക്കി ഞാൻ കർത്തൻ കൃപകളെ യേശു ക്രിസ്തു മാധുര്യവാൻ. തേനിലും മധുരമാ, തേനിലും മധുരമാ യേശു ക്രിസ്തു മാധുര്യവാൻ. രുചിച്ചു നോക്കി ഞാൻ കർത്തൻ കൃപകളെ യേശു ക്രിസ്തു മാധുര്യവാൻ. രുചിച്ചു നോക്കി ഞാൻ കർത്തൻ കൃപകളെ യേശു ക്രിസ്തു സ്തോത്രം
ஜெபிப்போம். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேசும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவையான வார்த்தைகளை தரும்படியாக நாளில் கண்களை மூடி எங்களோடு சேர்ந்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ தந்த இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்களில் நீர் எங்களோட வாழ்க்கை செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் ஒருமித்து ஆண்டவரே உம்மை பாடி உம்மை துதித்து ஆண்டவரை உம்மை மகிமைப்படுத்த செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாளில் ஆண்டவரே நாங்கள் ஆராதிப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீர் மகிமைப்பட்டீர் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே சபைக்கு செய்த நாம் எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த நாட்களிலே ஆண்டவரே சோதர சபையை ஆண்டவரே ஹல்லேலூயா கண்மணி போல பாதுகாத்து ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பஞ்ச காலம் நேர்ந்த போதும் கொள்ளை நோய் வந்த போதும் ஆண்டவரே நீர் சபையாய் எங்களை பேர் பேராக நீ பாதுகாத்தீரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம். உடைய காரர்களை ஆண்டவரே சமுத்திரத்தை ஆண்டவரை ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரை. விசுவாசத்தின் மக்களை ஆசீர்வதியும் ஆண்டவரை. வீடுகளோடு ஆண்டவரே இருக்கிற எல்லா ஆண்டவர் குடும்பங்களையும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகளை ஆண்டவரை எந்த கொள்ள நோயும் தாக்காதபடி நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீ மட்டும் காத்த தேவன், இனிமேலும் காக்க வல்லவராக இருக்கிறீர். நன்றியோடு துதிக்கிறோம். இப்போது உங்களுடைய வார்த்தையை கேட்க போகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். பேசுகிறேன் ஆண்டவரே. உங்களுடைய மகனோடு நீர் வெளிப்பட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு தேவையான வார்த்தைகளை நீ கண்டிப்பாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிற இந்த வசனங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் ஆவிக்கும் எங்கள் ஆத்மாவுக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிரயோஜனம் உள்ளதாய் காணப்பட கிருபை பாராட்டுவோம் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ஹல்லேலூயா வீடுகள் தோறும் இந்த வசனத்தை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆண்டவரே ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஆண்டவரே ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே வேலைக்கு பாதுகாத்து ஆண்டவரே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். மற்றும் எங்களுக்கு தாழ்வு கொடுக்கிறோம். இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை நேரத்தில் தினம் மூலமாக எங்களோட சேர்ந்து ஆராதனை வேளையில் ஆராதித்ததான் நாங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். எங்களோட சேர்ந்து ஆராதிக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாட்களிலே தேசத்தில் இருக்கிறதான இந்த கொரோனா நோய் தொற்று நிமித்தமாக ஆலயங்களிலே நம்மால் ஒன்று சேர்ந்து ஆராதிக்க முடியவில்லை. ஆனாலும் தெய்வ பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொரு நாட்களிலும் உங்களுடைய ஜெப நேரங்களை நீங்கள் தவற விடாதீங்க. வீடுகளில் இருந்து தொடர்ந்து ஜெபிங்க. ஊழியர்களுக்காக, விசுவாச குடும்பங்களுக்காக, ஊழியர்களுக்காக, தேசத்திற்காக, தேசத்தின் ஜனங்களுக்காக, தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டே இருங்க. நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு தேசத்தில் கற்று பெரிய காரியங்களை செய்வாராக. இந்த நாள் இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை நேரத்தில் சற்று தியானத்திற்காக வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 28ஆம் அதிகாரம் நம்முடைய 3, 4, 5 வசனங்களை வாசிக்கலாம். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானதை இவனை பழிவாங்க ஓடவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மிலித்தா என்கிறதான அந்த தீவிலே அவர்கள் கரை சேர்ந்த உடனே அங்க இருந்ததான அந்த குளிரான அந்த சூழ்நிலையிலிருந்து அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக நெருப்பை மூட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதற்கு முன்பாக கடலிலே தண்ணீரிலே பல மணி நேரங்கள் அவர்கள் நீந்திக் கொண்டிருக்கிறார்கள். அங்க இருந்த சூழ்நிலை அவருக்கு சாதகமாக இல்லை. மிகவும் ஒரு குளிரான ஒரு அனுபவம். அதற்கு முன்பாகவே வரப்போகிற ஆபத்தை குறித்து ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுலோடு பேசியிருந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கடல் பிரயாணங்களை பற்றி, இந்த கடலை பற்றி, கால நிலைகளை பற்றி நன்றாய் அறிந்ததான மனிதன். ஏனென்றால் அவர்களுக்கு சொந்தமாக கப்பல் கட்டுகிறதான தளங்கள் இருந்ததாக சரித்திரம் சொல்லுகிறது.
இந்த இடத்துல நான் பார்க்கிற பொழுது சில விறகுகளை பொறுக்கி அவங்க என்ன செய்கிறார், நெருப்பை மூட்டுவதற்கு முயற்சி செய்கிறார். சில விறகுகளை பொறுக்கி அவன் அந்த நெருப்பலை போட்ட உடனே அங்கிருந்து ஒரு விரியன் பாம்பு அவருடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுகிறது. கொஞ்சமும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை. இவ்வளவு நேரமாக கடலிலே அலைகளோடு தண்ணீரோடு போராடி இருக்கிறார்கள். ஆனா இப்ப பார்த்தா அவருடைய வாழ்க்கையில அடுத்து ஒரு பிரச்சனை வந்திருக்குது. அடுத்து ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்ப இதுல இருந்து எப்படி பாதுகாத்துக் கொள்ளுகிறது? சாதாரணமாக பாம்புகளால எல்லாரும் பயந்தாங்க. ஆனாலும் ஒரு கொடிய ஒரு விஷமுடையதான ஒரு பாம்பு. அங்க இருந்த மனிதர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், இந்த மனுஷன் கொலைபாதகன் என்பதில் சந்தேகம் இல்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் இவன் செஞ்ச காரியத்துல உள்ளதான் அந்த பழி. இவன் என்ன தவறு செஞ்சானோ தெரியல, அந்த பழி இவனை சும்மா விட மாட்டேங்குது. அங்கிருந்து மரத்தோட பிடிச்சு தப்பி வந்தா இங்க பார்த்தா இன்னொரு பிரச்சனை வாழ்க்கையில காத்திருக்கிறது. அநேக நேரங்களில் தத்தளிப்பின் அனுபவத்துல இருந்து நம்ம கரையை வந்த உடனே எங்கேயாவது கொஞ்சம் ஒதுக்குறதுக்கு முயற்சி செய்வோம், கொஞ்சம் இளைப்பாறுகிறதுக்கு முயற்சி செய்வோம். இங்க பார்த்தா இளைப்பாறுகிறதுக்கு போன இடத்துல இன்னொரு பிரச்சனை வருது. அநேக நேரங்கள்ல தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலையும் இளைப்பாறுவதற்காக, கொஞ்சம் ஓய்வெடுப்பதற்காக, நம்மை பாதுகாப்பதற்கு இது சரியான இடம் என்று சொல்லி சில இடத்துல போய் நாம் தஞ்சம் அடைகிறோம். அங்கதான் நமக்கு பிரச்சனை இருக்குது. அதற்கு முன்பாக ஆண்டவர் பவுலோடு பேசிவிட்டார், நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். பார்க்கத்தான் இருக்குது. அவன் இடையில பிரச்சனை வந்துச்சு. நீ ரோமாவுக்கு நீ போகணும், நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். நான் உன்னை போட்டு நிப்பாட்டுவேன். அப்போ சொல்ல பவுலுக்கு தெரியும், ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை சொன்னார்னு சொன்ன, ஒரு வார்த்தையை சொன்னார்னு சொன்னா அதை நிச்சயம் நிறைவேற்றுவாரு. அந்த நேரத்துல அவருடைய வாழ்க்கையில சிந்தையில வராத ஒரு என்ன தெரியுமா, என்ன ஒரு காரியம்னா குழப்பம் வரவில்லை. பல நேரங்களில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார், இந்த காரியத்தை நான் வாழ்க்கையில செய்வேன், உன்னை இந்த இடத்துல நான் கொண்டு நிப்பாட்டுவேன். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு முன்பாகவே ஒரு பிரச்சனை வந்துடும். பிரச்சனை வந்ததை நம்ம குழம்பி போயிருக்கிறோம். என்ன ஆண்டவர் இப்படி வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறாரு, என்ன அதுக்குள்ள இப்படி பிரச்சனை வந்துருச்சு, நம்ம சோர்ந்து போயிடுவோம். ஆனா அந்த நேர மனுஷன் சோர்ந்து போகல. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தையை அவர் உறுதியா பிடிச்சுக்கிட்டாரு. ஆண்டவர் ஒரு வார்த்தை, இந்த இடத்துக்கு நீ போக மாட்ட, உன்னால அங்க நிற்க முடியாது, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு காரியம் இருக்கு, அங்க பாரு உன் பிரச்சனை, உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை அப்படியே தூக்கி அடிக்குது பாரு, கடல் அலைய விடைக்கும் வேகமா வருது. இதை தாண்டி நீ எப்படி போவ? இதை தாண்டி உன்னால எப்படி போக முடியும்? நீ போக மாட்ட, இங்கே உக்காந்துரு, இதுக்குள்ளே நீ உக்காந்துருன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்துல ஒரு குழப்பம் வரும். இருதயம் சொல்றதை கேட்கிறதா இல்ல ஆண்டவர் சொல்றதை கேட்கிறதா? அந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய காரியம், ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை மட்டும் நீங்க விசுவாசிங்க, அந்த வார்த்தையை மட்டும் நம்புங்க. பல நேரங்களில் பிரச்சனை வந்த உடனே அப்படியே சோர்ந்து போய் உக்காந்துடுறோம், எதுவும் பண்ண முடியல. கேட்டா ஆண்டவர் இப்படி வாக்குத்தத்தம் பேசினாரு, இப்படி சொன்னாரு, இப்ப எழும்ப முடியல. ஏன் எழும்ப முடியல? இப்படி எல்லாம் சிந்தனைகள் வருது. முதல்ல சிந்திக்கிறத நிப்பாட்டுங்க. அநேகருடைய வாழ்க்கையில எப்ப பார்த்தாலும் எல்லாமே பாசிட்டிவா யோசிக்க மாட்டாங்க, எல்லாம் நெகட்டிவா தான் யோசிப்பாங்க. அப்போ எப்படி ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும்? அங்க வந்தது பெரிய பிரச்சனை. பாவ மனுஷன் கொஞ்சம் குளிர் காயறதுக்காக போனா அங்க பாம்பு வந்து பிடிச்சிருச்சு. எல்லா மனுஷனும் சொல்றான், இவன் அந்த பாவத்தை செஞ்சிருப்பான், இந்த பாவத்தை செஞ்சிருப்பான். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனை வருகிறதான நேரத்துல ஒவ்வொரு மனுஷனும் இதை தான் சொல்லுவான், இவன் அதை செஞ்சிருப்பான், இதை செஞ்சிருப்பான், அதனாலதான் இது வந்துச்சு, இதனாலதான் அது வந்துச்சு.
மனுஷன் சொல்லிக்கிட்டே இருப்பான். மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தா, மனுஷன் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா கடைசி வரைக்கும் இருக்கிற இடத்துல உட்கார வேண்டியதுதான். மேல எழுப்பி போக முடியாது. இங்க ரோமாபுரிக்கு போகணும்னு சொன்னா, ராயனுக்கு முன்பாக நிற்கணும்னு சொன்னா, இதை உதறி தள்ளணும். இது ஒண்ணுமே இல்லைன்னு தூக்கி போடணும். பொதுவா சில வீட்டுல பாம்பு வந்தா சொல்லுவாங்க, பாத்தியா பாத்தியா நேற்றுக்கு அவளுக்கு வீட்டுல பாம்பு வந்துருச்சு, அவளை பொத்தாம போச்சு பாத்தியான்னு சொல்லி நிறைய பேர் சொல்றதை கேட்டிருக்கிறாங்க. அது உங்க வீட்டுல வர வேண்டிய பாம்பு வழி மாறி எங்க போயிடுச்சு. அதே பாம்பு உங்க வீட்டுல வந்திருந்தா உங்க நிலைமை என்ன? அந்த வீட்டுல வந்துச்சு, எல்லாம் சைலண்டா முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு 4வது நாள் தான் அதை கொஞ்சம் கொஞ்சமா ஊதி, இந்த பலூனை கொஞ்சம் கொஞ்சமா ஊதி இந்த சின்ன பிள்ளைங்க பெருசு பண்றது மாதிரி இந்த ஆட்கள் அப்படியே அதை பெருசு பண்ணி விட்டுறது. கடைசியில பார்த்தா அதை வெடிச்சிடும். வெடிச்சு பெரிய பாப்பத்தை உண்டு பண்ணிடும். நம்முடைய வாழ்க்கை இன்னைக்கு இது மாதிரிதான் இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் என்னைக்கோ நடந்தது, அது சிலருக்கு காதல போனோட நினைச்சுவாங்க பாருங்க. அதை செஞ்சா இதை செஞ்சா அதை அப்படி இது இப்படின்னு சொல்லி சொல்லி இந்த சின்ன பிள்ளைங்க பலூனை கஷ்டப்பட்டு ஊதுனது மாதிரி இந்த ஆட்களுக்கு கஷ்டப்பட்டு அப்படியே ஊதுறது. எல்லாத்தையும் ஊதி 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 கடைசியில சில நேரத்துல பலூனும் வெடிச்சிடும், இந்த ஆட்களும் வெடிச்சிடும். ஒருத்தர் மாத்தி மாத்தி சண்டை உள்ள ஒண்ணு, எதையாவது ஒண்ணு தேவையில்லாத காரியத்தை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறது. இவங்களுக்கு மட்டும் இல்ல, பக்கத்துல இருக்கிறவங்க, சுத்தி இருக்கிறவங்க, தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இது மூலமா பிரச்சனை. அப்போஸ்தலனாகிய பவுல் யாருக்கிட்ட சொல்லல, எப்பா இந்த கையில் இருக்கிற அந்த பாம்பை கொஞ்சம் எடுத்து விடு, இல்லை அதை கொன்று சொல்லல. அவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியாம அந்த பாம்பு என் கையில வரல, கையில வந்து கடிக்கல. இந்த பாம்பு கையில வந்து கடிச்சிருக்குன்னு சொன்னா என்னை கொண்டு ஆண்டவர் இந்த இடத்துல ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை தந்ததுக்கு அப்புறம் பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா, ஏதாவது ஒரு பாம்பு கடிக்கிறதுக்கு வந்துச்சுன்னு சொன்னா உடனே புரிஞ்சுக்கிடணும், என் மூலமா ஆண்டவர் மகிமைப்பட போறாரு, என் மூலமா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட போறாரு. அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு காரியம் வாழ்க்கையில சம்பவிக்குது. இந்த காரியத்தை நான் பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னா ஆண்டவருக்கு மகிமையை பார்க்க முடியாது. அப்போ இந்த பாம்புக்கு பயப்பட்டா மகிமையை பார்க்க முடியாது, ரோமாபுரிக்கு போக முடியாது. இந்த பாம்புக்கு இன்னைக்கு நீங்க பயப்பட்டீங்கன்னு சொன்னா ஆவிக்குரிய ஜீவியத்துல முன்னேற முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகமா இல்ல இந்த பாம்பா, அதை நீங்களே முடிவு பண்ணிக்கிடுங்க. நீங்க நினைக்கலாம், ஐயோ இந்த பிரச்சனை வந்து அப்படியே ஒத்தி பிடிச்சிக்கிட்டு இருக்குது, இது விட்டு போக மாட்டேங்குது. முதல்ல நீங்க அந்த பிரச்சனையை விடுங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன பிரச்சனை? நான் கையில இருக்கிற பாம்பு, அதுதான் பிரச்சனை அவருக்கு. பாம்பை தூக்கி போட்டாரு. எல்லாரும் சொன்னாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடும். 5வது வசனம் சொல்லுது, அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாளம் தான். அப்போ கையில இருந்த பூச்சியை நெருப்புல போட்டாச்சு, ஒரு தீங்கு வரல. எல்லாரும் நினைச்சாங்க சடுதியா அவருடைய சரீரம் எல்லாம் தீங்க வந்துடும். இல்ல, கொஞ்ச நேரத்தில் இந்த மனுஷன் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிடுவான். அவனுடைய சாவை பார்ப்பதற்காக ஒரு பெரும் கூட்டம் அங்கே காத்து கொண்டிருந்தது. உங்க வாழ்க்கையில நீங்க அழுகிறத பார்க்கறதுக்கு, உங்களை ஏளனம் பண்ணி சிரிக்கிறதுக்கு ஒரு சத்துரு கூட்டம் ஒன்று காத்துக்கிட்டே இருக்கும். எப்போ உங்களை உதாசீனப்படுத்துறதுக்கு, உங்களை சோர்வடைய பண்ணுகிறதுக்கு, எப்போ உங்களுக்கு பின்னாடி முன்னாடியும் உங்களை சுத்தி ஒரு சத்துருக்கள் கூட்டம் எப்பவும் காத்துக்கிட்டே இருக்கும். அந்த சத்துருக்கள் கூட்டத்தால உங்களை பரிகாசம் பண்ண தான் முடியுமே தவிர, உங்களை நிந்திக்க தான் முடியுமே தவிர, உன்னை சோர்ந்து போக பண்ண மட்டும்தான் முடியுமே தவிர, உன் ஜீவனை எடுக்கவோ, உன் ஊழியத்தை தடை பண்ணவோ, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறுகிறத தடை பண்ணவோ அது
ஒன்று செய்ய முடியாது. அதுக்கு அதிகாரம் இல்லை. இதையெல்லாம் பார்த்து நீங்க உக்காந்துருந்தீங்கன்னு சொன்னா, அப்படியே நீங்க இருக்கிற இடத்துல உக்காந்துருந்தீங்கன்னு சொன்னா, இதுக்கு ஆண்டவர் பொறுப்பு இல்லை. இதுக்கு ஆண்டவர் பொறுப்பு இல்லை. சிலர் சொல்லுவாங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு, அன்னைக்கு நான் இருப்பதா இன்னைக்கு வரைக்கும் எழுப்ப முடியல. அதுக்கு ஆண்டவர் காரணம் இல்லை, நான் தான் காரணம். ஏன் சும்மா அதையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது? ஐயோ அன்னைக்கு அப்படி வந்துச்சு, பிரச்சனை வந்து எல்லாம் முடிஞ்சு போயாச்சு, இப்போ ஒண்ணுமே இல்லை. ஆனா இன்னும் பிரச்சனை இன்னும் என் வாழ்க்கையில அந்த பாம்பு கடிச்சுக்கிட்டே இருக்கு. நம்ம கடிச்சுக்கிட்டே இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா அது கடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். போன மாசம் கூட ஒருத்தர் போன்ல பேசிட்டு இருந்த நேரத்துல சொன்னாரு, அன்னைக்கு கீழே விழுந்ததுதான் இன்னைக்கு வரைக்கும் என்னால எழும்பவே முடியல. அன்னைக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி, இன்னைக்கு எழும்ப முடியல. நான் கேட்டேன், ஏன் எழும்ப முடியல? அது இந்த வெளியே வரவே முடியல, அந்த பிரச்சனை என்ன விட மாட்டேங்குது. அப்ப நான் கேட்டேன், பிரச்சனை உங்களை விடலையா, இல்ல நீங்க பிரச்சனை விடலையா? அப்படியே யோசிக்கிறாரு. சொல்றாரு, நான் தான் பிரச்சனையை விடல, நான் தான் இன்னும் அதுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ 7 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கீழே விழுந்துட்டாரு, ஒரு பிரச்சனை இல்லை. இப்ப சொல்றாரு எழுத முடியல. இதுக்கு யாரு காரணம்? ஆண்டவர் அன்னைக்கே 7 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பிரச்சனை எல்லாத்தையும் மாத்திட்டாரு. எல்லா இடத்துலையும் அவருக்கு அனுகூலமா இருந்துச்சு, எல்லா காரியங்களும் எல்லாவற்றையும் கர்த்தர் செய்தாரு. ஆனா எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் ஆண்டோடைய சமூகத்துல சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க எனக்கு எத்தனை பேர் ஆண்டோடைய சமூகத்துல முடிஞ்சு போன பிரச்சனைய திரும்ப இருக்கிறதா நினைச்சு நீங்க சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு தெரியல. முதல்ல நீங்க சாக்கு போக்கு சொல்றத நிப்பாட்டுங்க. முதல்ல கீழே இருந்து எழும்புறதுக்கு நீங்க முயற்சி செய்யுங்க. பிரச்சனையை பார்த்து நீ பயப்படாத. அந்த பாருங்க, பெரியன் பாம்பை பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க, பாம்புனாலே பயம். ஆனா ஒரு பயமும் இல்லாம கையில வந்து கடிச்சிருச்சா சேப்போம் அப்படின்னு போட்டு போறாரு. யார் மேல இருந்த நம்பிக்கை, யார் மேல இருந்த விசுவாசம், ஆண்டவர் மேல இருந்த நம்பிக்கை. அதனாலதான் இயேசுநாதர் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சொன்னாரு, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏன்? நிறைய பாம்பு வந்து உன்னை கடிக்கும்பா, நிறைய பாம்பு வரும். சில நேரத்துல மனுஷனே பாம்பாக மாறிடுவான். அப்பெல்லாம் வந்து உன்னை கடிச்சா நீ எதை பத்தி நீ கவலைப்படாத. நீ தேவனிடத்துல என்னிடத்துல நீ விசுவாசமாயிரு. எந்த பாம்பு வந்தாலும் அது எத்தனை உன்னை கடிச்சாலும் ஒரு விஷமும் உன் சரீரத்துக்குள்ள போகாது. நீ சாக மாட்டேன், நீ பிழைச்சிருப்ப. சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு வயது முதிர்ந்த போதகர் தன் அனுபவ சாட்சியை பகிர்ந்து கொள்கிற நேரத்தில் சொன்னாரு, என்னை 7 முறை பாம்பு கடிச்சிருச்சு. 7 முறையும் நான் ஊழியத்துக்கு தான் போயிட்டு வந்தேன். வயல் வரப்பில் நடந்து வருகிற நேரத்தில் 7 வாட்டி என்ன பாம்பு கடிச்சிருச்சு. கொடிய விஷமுள்ள பாம்பு. ஆனா எல்லாரும் பயப்பட்டாங்க. என்ன கடிச்ச பாம்பு தான் அந்த 7 பாம்பு செத்து போச்சு தவிர இன்னைக்கு வரைக்கும் நான் சாகாம உயிரோடு இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னும் சொன்னாரு, ஊழியத்துக்கு போற அந்த நேரத்துல நாயை அவுத்து விட்டாங்க, துரத்தி விட்டாங்க, நாயை வச்சு கடிக்க வச்சாங்க. கடிச்ச நாய் தான் செத்து போச்சே தவிர நாய் இன்னும் சாகல. அவருடைய காலில் இருந்த தளம்பை காட்டினாரு. இன்னைக்கு நாய் கடிச்சிருச்சுன்னு சொன்னா உடனே அங்க என்ன செஞ்சிருவாங்க, போனை எடுத்து அப்படியே வீடியோ எடுத்து ஊழியத்துக்கு போனதுனால இனி நாய் கடிச்சிருச்சுன்னு சொல்லி ஊர் மொத்தம் பப்ளிசிட்டி பண்ணுவாங்க. அன்னைக்கு என்ன பாம்பை கடிச்சிருச்சுன்னு சொல்லி எந்த வாட்ஸ்அப்லேயும் போடலை, எந்த ஃபேஸ்புக்லேயும் போடலை, யார் இடத்துலையும் சொல்லலை. அவருக்கு தெரியும் எல்லாவற்றையும் பரலோகத்தில் இருக்கிற தேவன் பார்த்துக் கொள்வா. நான் அவருடைய காரியமாகத்தான் போய் கொண்டிருக்கிறேன், அவருடைய காரியமாகத்தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அதனால நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஒருவேளை என்னை பெற்றெடுத்த தாயை தகப்பனை விட்டு நான் பிரிந்திருக்கலாம், ஆனால் பிரியாத நேசர் என்னோடு கூட இருக்கிறார். நான் நடந்தாலும் படுத்தாலும் அவர் என்னை சுமந்திருக்கிறார். இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் எங்க போனாலும் எனக்கு பின்னாடி வருகிறார் அவர். அதனாலதான் சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதம் 4வது வசனம் நினைக்கிறேன், அதுல சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார்.
எனக்கு எத்தனை பேரால சொல்ல முடியும், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். எத்தனை மரணங்களின் பள்ளத்தாக்குகள் வந்தாலும், எத்தனை பொல்லாப்புகளின் வாழ்க்கையில வந்தாலும் நான் எதற்கும் பயப்பட மாட்டேன் என்று சொல்லி எனக்கு எத்தனை பேரால சொல்ல முடியும்? உண்மையா நீங்க தேவ சமூகத்துல தேவனிடத்துல விசுவாசமா இருந்தீங்கன்னு சொன்னா நிச்சயமாக இந்த வார்த்தையை உங்களால் சொல்ல முடியும், நிச்சயமா முடியும். இன்னைக்கு அநேக பக்தர்கள் சொல்லுகிறார்கள், எத்தனை மரணங்களின் பள்ளத்தாக்கில் நாங்கள் நடந்தாலும் இந்த பொல்லாப்புக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம். இந்த தேசத்தில் இருக்கிறதான எந்த ஒரு கொள்ளை நோயும் எங்களை ஒன்றும் செய்யாது. ஏனென்றால் நாங்கள் ஆண்டவருக்காக நிற்கிறோம், ஆண்டவருக்காக யுத்தம் செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம். விளங்காத இந்த தேசத்திற்காக, சபைகளுக்காக, ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் காரியங்களை பார்த்துக் கொள்ளுவா. எங்கள் ஆண்டவருக்கு தெரியாம இந்த தலைவருக்கு ஒரு முடி கூட விழாது. இந்த தேசத்தில் இருக்கிற கொள்ளை நோய்களுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். எந்த ஊழியத்திற்கு கர்த்தர் அழைச்சாரோ, எந்த ஊழியத்தை உண்மையுள்ளவர் என்று சொல்லி என்னை நம்பி கையில கொடுத்திருக்கிறாரோ, அந்த ஊழியத்துல தான் கடைசி வரைக்கும் என் மூச்சை நான் விடுவேன்னு சொல்லி, அந்த ஊழியத்துல தான் என் ஓட்டத்தை முடிப்பேன்னு சொல்லி இன்றைக்கும் வைராக்கியத்தோடு இருக்கிறதான அநேக பரிசுத்தவான்களை பார்க்க முடிகிறது, அநேக விசுவாச பிள்ளைகளை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நீங்க யார விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. சில நேரத்துல நம்முடைய விசுவாசங்கள் எல்லாம் பலவிதமான கசாயத்துக்கு பின்னாடியும், நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதான அந்த மாத்திரைக்கு பின்னாடியும் போயிடுது. என்னதான் கசாயம் குடிச்சாலும், என்னதான் மாத்திரை சாப்பிட்டாலும், ஏதாவது ஒரு சரீரத்தில் வியாதி வரணும்னு சொல்லி இருந்துச்சுன்னு சொன்னா அது வந்தே தீரும். வரணும் காப்போம்னு சொல்லி எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் சில நேரங்களில் சரீர பிரகாரமாக எடுக்கிறதான எல்லா முயற்சிகளும் அது தோல்வியில தான் முடியும். நம்ம பாருங்க, பிரச்சனை வருகிறதான நேரத்தில் ஆண்டவரை விட்டுட்டு மனுஷனுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்கிறோம். மனுஷனுக்கு பின்னாடி ஓடுகிறத முதல்ல நிப்பாட்டுங்க. மனுஷன் வேண்டாம். மனுஷன் இன்னைக்கு உதவி செய்வான், நாளைக்கு நிந்திப்பான், நாளைக்கு தூஷிப்பான். இன்னைக்கு நம்ம சொல்றத எல்லாத்தையும் கேட்கறது மாதிரியே கேட்பான். இந்த பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே நாடியில கையை வச்சுக்கிட்டு அப்படியா அப்படியா அப்படியான்னு கேட்டுக்கிட்டு அந்த பக்கம் போயிட்டு, ஏய் இன்னாரு பார்த்தியா, இப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்க, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, ஓஹோ ஓஹோன்னு சொல்லி சிரிப்பான். இதை பார்த்து நீங்க வருத்தப்படுங்க, இதை பார்த்து உங்க இருதயம் வேதனை தான் படும். ஆனா அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில வேதனைகள் பட்டாலும், கஷ்டங்களை சகிச்சாலும், ஆண்டவர் அவரோடு கூட இருந்ததுனால அவருக்கு அந்த காரியங்கள் எல்லாம் பெருசா தெரியல. இன்னும் நீங்க இதை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே வசனம் விதமாக சொல்லுகிற வாசிக்கலாம். கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணங்கள் தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். போதும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் பாருங்க, கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்ற பரிசுத்த ஆவியானவர் பட்டணத்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறது. ஏன்னா நம்ம ஒரு பட்டணத்துக்கு போனால் நம்மை வரவேற்பதற்காக நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருப்பாங்க, இல்லை அந்த பட்டணத்துக்கு யார் நம்மை அழைத்தார்களோ அந்த மனிதர்கள் நமக்காக காத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பட்டணத்திற்குள்ளே போகிற பொழுது அடி, உதை, கல்லறை, நிந்தைகள், அவமானங்கள், இதுதான் அவருக்கு ஒவ்வொரு பட்டணத்தும் ஒவ்வொரு காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆவியானவரே சொல்லிட்டார், ஐயா நீ எங்க போனாலும் இது உன் வாழ்க்கையில இருக்கும்னு சொன்னாரு. ஆனா அதையும் அவர் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். ஒருவேளை நம்மிடத்தில் ஆண்டவர் பேசுற என்ன செய்வான், ஆண்டவரே இந்த பட்டணத்தில் இருக்கிறதான மனிதர்கள் இப்படிப்பட்ட மனிதர்கள் என்று சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா அங்கிருந்து எப்படியாவது எனக்கு காப்பாற்றி விட்டுரும். ஆண்டவரே 10 அடி வேண்டாம், ஒரு 2 அடி எனக்கு போதும், என் பாக்கி 8 அடியை நீங்க வாங்கிக்கிடுங்க.
கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க, கொஞ்சம் குறைச்சிக்கலாங்க ஆண்டவரே, இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் அனுபவிக்கணுமா, இதெல்லாம் நான் அனுபவிக்கணுமான்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்போம். எங்கேயாவது அவர் ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்டதா வேதம் சொல்லி இருக்குதா? இல்லை. வாழ்க்கையில் சின்ன பிரச்சனை வந்த உடனே ஓன்னு அழுதுட்டு ஓடணும், ஆண்டவரேன்னு கத்துறோம், ஆண்டவரேன்னு கதறணும், ஏன் ஆண்டவரே எனக்கு பிரச்சனை, ஏன் ஆண்டவரே. இல்லை, இதை விடக்கு பெரிய பெரிய பிரச்சனையை வச்சுக்கிட்டு அதை வெளியே சொல்லாம அநேகர் காத்து கொண்டிருக்கிறார்கள் தேவ சமூகத்தில். ஒரு சின்ன கஷ்டத்தை, ஒரு சின்ன சோதனைகளை நம்மால் சில நேரங்களில் தாக்கு பிடிக்கிறதுக்கு முடிகிறது இல்லை. அவர் சொல்றாரு பாருங்க, என்னுடைய பிராணனையும் குறித்து நான் கவலைப்பட மாட்டேன், அது அருமையை நான் ஒரு நாள் என்றதில்லை, அது ஆண்டவர் கொடுத்த ஜீவன், அவர் எப்போ வேணாலும் எடுத்துக்கிட்டோம். ஆனால் இந்த ஊழியத்தில் நான் உண்மை உள்ளவனா நான் இருப்பேன். ஆண்டவருக்கு இந்த கனமான ஊழியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நாம யாரும் இந்த விசுவாச வாழ்க்கையில் நம்ம வரல, ஆண்டவர் நம்ம அழைத்ததுனால, ஆண்டவர் நம்ம அழைச்சதுனால தான் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம இந்த வேதத்தை இந்த ஆண்டவரை தெரிஞ்செடுக்கல, அவர் நம்மை தெரிந்தெடுத்து இருக்கிறார், அவர் நம்மை அழைத்திருக்கிறார். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர், அவர் நம்மை வழி நடத்துவார். இந்த உபத்திரவங்களை பார்த்து, இந்த கொள்ளைமைகளை பார்த்து, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்து, நாம் செய்கிறதான வேலையில் இருக்கிறதான பிரச்சனைகள் காரியங்களை பார்த்து ஒரு நாள் நீங்க சோர்ந்து போகாதீங்க. எல்லாம் கொஞ்ச காலம் மாத்திரமே, எல்லாம் கொஞ்ச காலம் மாத்திரமே. அவருடைய ஆசை என்ன? இந்த ஓட்டத்தை சந்தோஷமா ஓடி முடிக்கணும். நம்முடைய ஆசை என்ன? வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரக்கூடாது, ஒரு பாடம் இருக்கக்கூடாது, எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கணும், நம்ம பாட்டுக்கு இருக்கணும். அதைத்தான் நம்ம விரும்புகிறோம். லக்ஸுரிஸ் லைஃப்பை தான் நம்ம விரும்புகிறோம். ஆனால் லக்ஸுரிஸ் லைஃப்பை விட்டுக்கிட்டு ஊழியத்துக்குன்னு வந்தார். ஒரு நாள் அந்த லக்ஸுரிஸ் லைஃப்பை திரும்பி பார்க்கவே இல்லை. எங்கள் அப்பா வீட்டில் இருந்திருந்தா, எங்கள் அம்மா பக்கத்தில் இருந்திருந்தா, என் வாழ்க்கை அப்படி இருந்திருக்கு, இப்படி இருந்திருக்கு, ஆகா ஓன்னு இருந்திருப்பேன், எந்த இடத்துலையும் சொல்லலை. பல நேரத்தில் நம்ம சொல்லுவோம், நான் அங்கே இருந்திருந்தா அப்படி இருந்திருப்பேன். பல நேரத்துலையும் பல மனைவிகள் புருஷனை பார்த்து சொல்றது, எங்க அப்பா வீட்டில் இருந்திருந்தா, எங்க அம்மா வீட்டில் இருந்திருந்தா நான் அப்படி இருந்திருப்பேன், இப்படி இருந்திருப்பேன், ஐயோ ஆகா ஓ. அங்கிருந்து வந்தெல்லாம் என்னை கேட்டாங்க. ஆனா பல போன உன் தலையில பிடிச்சி என்னை கட்டி வச்சதுனால இருந்து தரித்திரம் தான் அப்பா. இப்படிப்பட்ட ஆட்கள் இருக்கத்தான் செய்றாங்க. ஒரு காரியத்தை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அது எப்போதும் மனசுல வச்சிருக்கணும். இன்னைக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களும் இன்னைக்கு இருக்கிற ஐஸ்வர்யம் எல்லாம் ஒரு காலத்துல தேவ சமூகத்துல முழங்காலம் முடக்கிறதுனால வந்தது. அதனால நான் அங்க இருந்திருந்தா அப்படி இருந்திருப்பேன், இங்க இருந்திருந்தா இப்படி இருந்திருப்பேன், அதை ஒரு நாள் சொல்லாதீங்க. எந்த இடத்துலையும் கிருபையா கர்த்தர் என்ன நடத்துறாரு, கிருபையா ஆண்டவர் நான் பிழைச்சிருக்கிறேன், ஆண்டவர் தான் என்ன நடத்துறாரு, அப்படி சொல்லி பழகுங்க. எந்த இடத்துலையும் எந்த மனிதனையும் மேல தூக்காதீங்க. ஆண்டவரை தூக்குங்க, ஆண்டவரை தூக்குங்க. ஆண்டவரை உயர்த்தினீங்கன்னு சொன்னாங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். தஞ்சாவூர் வில்லியம்ஸ் என்கிறதான் தெய்வ மனுஷனை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரிய பெரிய மேடைகளில் தெய்வத்தை புகழ்ந்து ஆடுகிறான். ஆனா அதே மனுஷனிடத்துல ஒரு மைக்கை கொடுத்து, ஐயா இந்த இடத்துல நீங்க பாடுங்களை சொல்லி பாருங்க, அந்த இடத்துல ஆண்டவர் பாடுறதுக்கு வைக்கப்பட மாட்டாங்க. தெருவில் நின்று பாடுறதுக்கு ஒரு நாள் அந்த மனுஷன் வைக்கப்பட்டதில்லை இது வரைக்கும். எந்த இடத்துல ஆண்டோடைய வார்த்தையை சொல்றதுக்கு இடம் கிடைச்சாலும், எந்த இடத்துல ஆண்டவரை பாடுறதுக்கு உயர்த்துறதுக்கு இடத்தை கிடைச்சாலும் மைக்கை பிடிச்சிக்கிட்டு இடத்துல பாடிடுவாங்க. அது ரோட்டு ஓரமாக இருந்தாலும் சரி, ஒயின் ஷாப்பாக இருந்தாலும் சரி, பள்ளி கல்லூரிகளுக்கு முன்பாக இருந்தாலும் சரி, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தாலும் சரி, அதெல்லாம் இருக்க விஷயம் இல்லை. அவர் சொல்லுகிறதான ஒரு காரியம் என்ன? எந்த இடத்துல நான் ஆண்டவர் பாடுறாலும் ஆண்டோடைய பிரசன்னத்தை நான் உணர்ந்து கொள்ளுகிறேன், ஆண்டோடைய பிரசன்னத்தில் நான் பாடுகிறேன். 2500 பாட்டுக்கு மேலாக நான் எழுதி பாடி இருக்கிறேன். எல்லாம்
இந்த இருதயத்தில் இந்த ஹார்ட்டில் ரெக்கார்டாக இருக்குது. இன்னைக்கு வரைக்கும் நான் டைரி எடுத்தது கிடையாது. இந்த இடத்துல வரைக்கும் எந்த இடத்துல போய் நின்னாலும் அந்த இடத்திற்கு என்ன பாடல் தேவையோ கர்த்தர் அதை நாமளே வைக்கிறார். அவருடைய பிரசன்னத்தினால என்னை நிரப்புறாரு. இதை விட இந்த இடத்துல வேற எனக்கு என்ன வேணும்? இன்னும் சொல்லுவாரு, இந்த மைக்கு, இந்த ஆம்பிளிஃபயர், இந்த ஸ்பீக்கர் எல்லாம் மனுஷன் கண்டுபிடிச்சது. இதெல்லாம் ஒரு நாள் அது கதை முடிஞ்சிடும். ஒரு நாள் அது பழுதாகி போயிடும் எல்லாம். ஆனால் இந்த ஆம்பிளிஃபயர், இந்த மைக்கும் எனக்கு ஆண்டவர் தந்தது. இதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும். இதுதான் கடைசி வரைக்கும் இருக்கும். எவ்வளோ பெரிய மேடைக்கு போனாலும் அதை கரெக்டாக அந்த மனுஷன் சொல்லிடுவார். இதெல்லாம் ஒரு நாள் போயிடும். இது சாகிற வரைக்கும் இது இருக்கும். இப்போ இந்த மைக்கு எத்தனை வருஷம் இருக்கும்னு சொல்லி யாருக்கும் தெரியாது. சில நேரத்தில் 3 மாசத்துலையும் போகும், 4 மாசத்துலையும் போயிடும். ஏன்னா இது மனுஷன் கண்டுபிடிச்சது, மனுஷன் உருவாக்குனது. மனிதன் எந்த பொருளை உருவாக்கினாலும் அது அவனுக்கு உருவாக்குற மனுஷனுக்கு தெரியும். 1 வருஷம்னு சொன்னா 8 மாசத்துல கதை முடிகிறதும் இருக்கு, 1 வருஷம் வரைக்கும் சரியா பயன்படுறதும் இருக்கு, இல்ல 2 வருஷம் போறது மாதிரி இருக்கு. ஆனா நம்மை மனிதன் உருவாக்கவில்லை, நம்மை உருவாக்கினவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு. அவர் தான் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அந்த உலகத்துல எத்தனை நாள் இருக்கணும், எத்தனை நாள் ஆண்டவருக்காக ஓடணும், என்னைக்கு எங்க மேல போகணும், அது அவருக்கு தெரியும். அவர் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறாரு. சிலரை பார்த்தா காலத்துக்கு முன்னாடி அவசரப்படுறது. அவர் கேட்கல, ஆண்டவரே பாம்பு கடிச்சிருச்சு, நான் எந்த வேதனையும் தெரியக்கூடாது எனக்கு, அப்படியே என்ன மேல தூக்கி எடுத்துட்டு போயிருங்க. கேட்கல, உதறி தள்ளிட்டு போனாங்க. வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை, போராட்டங்களை உதறி தள்ளிட்டு போறதுக்கு முதல்ல பழகி கொள்ளுங்க. அதையே பிடிச்சிக்கிட்டு ஐயோ ஆண்டவரே 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 ஏன் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே முதல்ல எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க. எத்தனை காலம் இந்த பாடின பாட்டையே திரும்ப பாடிட்டு இருப்பீங்க. ஏன் ஆண்டவரே ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இந்த சோதனை, ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது. உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட பெரிய பெரிய பிரச்சனை வச்சுக்கிட்டு அதை வெளியே சொல்ல தெரியாம, வெளியே சொல்ல முடியாம அநேக தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. உங்களுக்கு மட்டும் உள்ள பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குது. அந்த பிரச்சனையில இப்படியே உட்காந்து இந்த பாடின பாட்டையே திரும்ப திரும்ப பாடிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக ஏன் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்துடலாமே. பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்கல்ல, போராட்டம் இருக்குன்னு சொல்றீங்கல்ல, கொஞ்சம் போய் உட்காந்து பாருங்களேன் தேவ சமூகத்தில். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னாரு, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, 5 நிமிஷம் கூட சோமன முடியல, தூங்கிடுறேன் அப்படின்ட்டு. உட்காந்தா நான் தூங்கிடுறேன் அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுக்கிடுங்க, தூக்கம் வந்ததும் அப்படியே முகத்தை நீங்க கழுவிடுங்கன்னு சொன்னேன். இல்லை அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அப்போ இவருக்கு வயிறு வலிக்குதான், ஆனா இவர் இந்த வயிற்று வலி மாறுறதுக்கு கசாயத்தையும் குடிக்க மாட்டாராம், எதுவும் பண்ண மாட்டாராம். ஆனால் வயிற்று வலி மாறணும். அப்புறம் எப்படி இந்த வயிற்று வலி மாறும்? வயிற்று வலி மாறணும்னா ஒன்றில் ஜோமணும், ஜெபிக்கணும், இல்லை கசாயமும் மாத்திரை எதாவது ஒன்று எடுக்கணும். இது அதுவும் செய்ய மாட்டேன் இதுவும் செய்ய மாட்டேன்னு சொன்னா அது கடைசி வரைக்கும் அப்படியே நீங்க வச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். அது ஒரு நாள் மாறாது, ஒரு நாள் மாறாது. அன்னைக்கு கூட பாருங்க, வாழ்க்கையில் அவ்வளவு கஷ்டங்களும் பிரயாசங்களும் வந்த பிறகு கூட அன்றைக்கு இந்த பரிசுத்தவான்கள் இந்த விசுவாச வாழ்க்கை விட்டு மாறல. உங்கள் அநேகருக்கு தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன், சாது கொச்சுக்கு உபதேசியை குறித்து வீட்டில் பல நாட்களாக ஆகாரம் இல்லை, பட்டினி. அவருக்கு வீட்டுக்கு முன்னாடி வீட்டில் கல்யாணம், ஒரு திருமணம். அப்போ அவர் மனைவியை பார்த்து சொன்னாராம், அந்த வீட்டில் திருமண காரியங்களை குறித்து பேசுகிறாங்க, கூடிய சீக்கிரம் அந்த வீட்டில் ஒரு கல்யாணம் நடக்க போகுது, அந்த கல்யாணத்துக்கு நம்மளையும் கூப்பிடுவாங்க. அந்த கல்யாணத்துக்கு போனால் அந்த வீட்டில் ஏறி இறங்கிட்டு வந்தோம்னு சொன்னால் சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஆகாரம் கிடைக்கும், ஏதாவது ஆகாரம் கிடைக்கும். பிள்ளைகளுடைய பசி மாறும், பட்டினி மாறும். ஏதோ 2 நாள் சாப்பிட்றதுக்காக ஏதாவது ஒரு ஆகாரம் கிடைக்கும்னு சொல்லி மனைவி இடத்துல சொன்னாராம், கூப்பிட்டா நம்ம போய்க்கலாம்னு சொல்லிட்டு. கல்யாணத்துக்கு 1 மாதம் தான் இருந்துச்சு, 3 வாரம் தான் இருந்துச்சு, 2 வாரம் தான் இருந்துச்சு, 1 வாரம் தான் இருந்துச்சு, கடைசியில் 1 நாள் தான் இருந்துச்சு. இல்லை இன்னும் கொஞ்ச நேரத்தில் கல்யாணம்.
கடைசி வரைக்கும் கூப்பிடவே இல்லை. தேவ மனுஷன் ஜெபத்தை விடவே இல்லை. கூப்பிடவும் இல்லை, இவர் ஜெபத்தை விடவும் இல்லை. கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாரும் சாப்பிட்டு போயிட்டாங்க. ஆனா இங்க இன்னும் சாதம் கொஞ்சம் கொஞ்சம் உபதேசியோட நம்ம குடும்பம் பசியோட பட்டினியோட காத்து கொண்டிருக்கிறது. தேவ சமூகத்துல கலைக்கு அழுது கொண்டிருக்கிறார். ஏன் அவரை கூப்பிடல? அவர் ஒரு உபதேசி, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதான மனுஷன், ஏழையான ஒரு மனுஷன். ஆனா அந்த திருமண வீட்டார கொஞ்சம் வசதி வாய்ப்பு எல்லாம் உள்ளவங்க. அவங்க பார்த்தாங்க, இந்த மனுஷனை கூப்பிட்டா இந்த மனுஷன் பாட்டை பாடிக்கிட்டு எதையாவது புலம்பிட்டு இருப்பான், இவனுக்கு ஒரு நல்ல வஸ்திரம் கூட இல்லை, இவனை எப்படி கூப்பிடுறதுன்னு சொல்லி ஒதுக்கி வச்சாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு சத்தம் கேட்டுச்சு, இது சாது கொஞ்சம் கொஞ்சம் உபதேசியோட வீடானோ, உபதேசி வீட்டில் உண்டோ, இது சாது கொஞ்சம் கொஞ்சம் உபதேசியோட வீடா, உபதேசி வீட்டில் உண்டா இருக்கிறாரு கேட்டவங்க சொன்னாரு. இவர் நினைச்சுக்கிட்டாரு ஏதோ ஒரு வியாதியஸ்தனையோ பிசாசு பிடிச்சவனையோ ஜோம் பண்றதுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க போல சொல்லிட்டு இவர் சொன்னாரு, பிரார்த்திக்காம ரோகிகள் உண்டைக்கு இப்படி அகத்தோட்ட கொண்டு வந்து யான் பிரார்த்திக்கா, எப்படி ஜெபிக்கிறதுக்கு ஏதாவது வியாதி பிடிச்சவங்க யாராவது நீ உள்ள கூட்டிட்டு வா, அவனுக்கு ஜோம் பண்றதுக்கு நான் காத்துட்டு இருக்கிறேன், அதுதான் என் வேலை, அதுக்கு தான் ஆண்டவர் உட்கார வச்சிருக்கிறாரு. அந்த மனுஷன் அடுத்து சொன்னான், എന്റെ കൂടെ ഞാനിവിടെ വേറെ രോഗികളൊന്നും കൊണ്ടുവന്നിട്ടില്ല, പുറത്തിവിടെ വന്ന വീട്ടിൽ നിങ്ങൾ പുറത്ത് വന്ന താഴെ വെള്ളം കിടപ്പുണ്ട്, അതിൽ കുറച്ച് സാധനങ്ങളുണ്ട്, ഇപ്പോ കഴിക്കാനുള്ളതും ഉണ്ട്, നിറയെ നാൾ വെച്ച് കഴിക്കാനുള്ള ആഹാരങ്ങൾ അവിടെ ഉണ്ട്, നിങ്ങൾ വന്ന് അത് ഒന്ന് ഇവിടെ എടുത്തുകൊണ്ട് கீழே அவருக்கு வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆறு. அப்போ அந்த ஒரு வெள்ளத்துல வந்துதான் மனுஷன் சொல்றாரு, உங்களுக்கு இப்ப சாப்பிடுறதுக்குரிய சாப்பாடு இருக்குது, ஆகாரம் இருக்குது, நிறைய நாள் வச்சு சாப்பிட வேண்டிய சாப்பாட்டுக்குரிய ஆகாரம் அங்க இருக்குது, நீங்க உடனே வரணும், அதை நீங்க வாங்க, என் கையினால் அதை வாங்கணும். நம்ம என்ன செய்வோம்? ஐயோ ஆண்டவரே, ஏதோ ஒரு மாசமோ இல்லை ஒரு வாரமோ 2 நாளோ 1 நாளோ பட்டினியா இருந்தேன், ஆகாரத்துக்காக சோத்துறோம்னு சொல்லிட்டு அப்படியே போய் மொத்தத்தில் விழுந்துடும். இது இல்லை எனக்கா எனக்கா. சில ஆட்கள் இனத்தையாக பார்த்தா அப்படியே கண்ணை உருட்டை பார்த்தா அப்படியே முழுங்கிடுவாங்க போல இருக்கும். நமக்கே பயமா இருக்கு பக்கத்தில் நிற்கிறதுக்கு. உபதேசம் உடனே அங்கே ஓடலை, நேரே உள்ள போனாரு, திரும்ப முழங்கால போட்டாரு. அப்பதான் இந்த வரியை பாடுறதாக சரித்திரம் சொல்லுது. அப்பனும் அம்மையும் வீடும் தானங்களும் வஸ்து சுகங்களும் கர்த்தாவத்ரே. அப்பனும் அம்மையும் வீடும் தானங்களும் வஸ்து சுகங்களும் கர்த்தாவத்ரே. பைதல் பிராயம் தேவரே என்னை போற்றி புலர்த்திய தெய்வம் மதே. பைதல் பிராயம் தேவரே என்னை போற்றி புலர்த்திய தெய்வம் மதே. அப்ப பாருங்க, கிடைச்ச உடனே போகல, திரும்ப தேவ சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. நான் நினைக்கிறேன், ஆண்டவரே இது நீர் எனக்கு கொடுத்ததா இல்லை மனுஷன் இதை கொடுத்து என்னை ஏமாத்த பார்க்குறானா, இது யாரு கொடுத்தது? அப்போதான் ஆண்டவர் பாட்டை கொடுத்தாரு. திரும்ப அடுத்தும் கொஞ்ச நேரம் ஜெபிச்ச உடனே அடுத்த வரி, அது இந்த நாட்களில் அநேக இடங்களில் பாடப்படுகிறதான இந்த வரிகள் அநேக ஜனங்கள் ஆறுதல் படுத்துகிறது, அநேக ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்துகிறதான ஒரு வரி.
அந்த வரிகளை இன்னைக்கு கூட பாடுகிறத அந்த நேரத்தில் அநேக கண்ணீர் விட்டு அநேக இடங்களில் கதறி அழுகிறத கண்ணால் பார்க்க முடிகிறது. அந்த வரி இவனமாக இருக்கிறது. அரும் சகாயமில் எல்லாவரும் பாரில் கண்டு காணாதையும் போகின்றவர். அரும் சகாயமில் எல்லாவரும் பாரில் கண்டு காணாதையும் போகின்றவர். എന്നാലെ നീക്കൊരു സഹായകൻ വാനിലുണ്ടെന്നതിലുല്ലാസമേ. എന്നാലെ നീക്കൊരു സഹായകൻ വാനിലുണ്ടെന്നതിലുല്ലാസമേ. എന്റെ ദൈവം സ്വർഗസിംഹാസനം തന്നിൽ നിന്നെയോ തീരുന്നു. എന്റെ ദൈവം സ്വർഗസിംഹാസനം തന്നിൽ നിന്നെയോ തീരുന്നു. இன்னும் இந்த பாட்டுல இன்னும் சில வரிகள் இருக்கு. பாடிட்டு இருந்தா பாடிட்டே இருக்கலாம். அன்னைக்கு பாருங்க, ஒரு கஷ்டத்துக்குள்ள போனாரு, ஆண்டவர் பாட்டை கொடுத்தாரு. அன்னைக்கு பாடின பாட்டு இன்னைக்கு வரைக்கும் அது தெரிய செய்து கொண்டே இருக்கிற தேசத்துக்கு. ஏன் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கஷ்டத்தை கொடுக்கிறாரு, பாடுகளை கொடுக்கிறாரு? தேவ மகிமை வெளிப்படுவதற்காக. ஒருவேளை நீங்க கேரளாவை சேர்ந்ததான சிக்கு குரியாக்கோஸ்ங்கிறதான ஒரு தேவ மனுஷனை பார்த்து கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த தேவ சுகமாக்குவார். சிக்கு குரியாக்கோஸ்ங்கிறதான அந்த தேவ மனுஷன் தன்னுடைய அனுபவ சாட்சியை பகிர்ந்து கொள்ளுகிற நேரத்தில் அநேகரை தேவன் தொட்டு கொண்டே இருப்பார். அந்த கூட்டங்களில் அவர் சொன்னாரு, என் சரீரத்தில் இந்த வியாதி வந்தது, இந்த கஷ்டம் வந்தது, என்னை வேதனைப்படுத்துவதற்கு அதல்ல, என் மூலமாக தேவன் இன்றைக்கு மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி இந்த கேன்சர் வியாதியினால அவருடைய மகிமை என் மூலமா வெளிப்படுது. ஒரு இடத்திற்கு மேலாக திருவனந்தபுரம் ஆர்சிசியில் கேன்சர் சென்டரில் அவர்கள் 36 ஹைடோஸ் கீமோதெரபிகளை செய்த பொழுதும் அந்த வியாதி அந்த சரீரத்தை விட்டு மறையவில்லை. 13 நாட்கள் மரண போராட்டம். சரீரத்தில் 40 கட்டிகள், 1 2 அல்ல. இந்த பக்கம் திரும்ப முடியாது, இந்த பக்கம் திரும்ப முடியாது. ரொம்ப கஷ்டம். ஆனால் ஒரு நாள் ஒரு யூத் மீட்டிங்கில் ஒரு தேவ மனுஷன் தலையிலே கைகளை வைத்த பொழுது அந்த இடத்துல மயங்கி விழுந்தான். மயங்கி விழுந்த நேரத்தில் எல்லாரும் சொன்னாங்க, செத்து போயிட்டாருன்னு சொல்லி. ஆனா கொஞ்ச நேரத்துல ஒரு குட்டி பிள்ளை வந்து சொல்லிச்சுதான், சிக்கன் குரியாக்கோஸை இயேசு சுகப்படுத்த போகிறான். பாஸ்டர் ரைசன் தோமஸ்ங்கிறதான தேவ மனிதனிடத்திலிருந்து அந்த மைக்கை வாங்கி அத்தனை ஜனக்கூட்டத்திற்கு நடுவில் ஒரு சிறு பெண் பிள்ளை தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது கொஞ்ச நேரத்தில் அந்த இடத்துல ஒரு பாவிட்டு திருமணத்தை ஜீவனை கொடுத்தாரு. 2014 வருஷத்துல இந்த உலகத்தை விட்டு சிறு வயதிலே இந்த தன்னுடைய 8 வருஷ காலத்துல எங்கெங்கெல்லாம் ஓட முடியுமோ எல்லா இடத்துல ஆண்டவருக்காக ஓடி இந்த உலகத்தை விட்டு கடந்து போனான். எந்த இடத்துக்கு போனாலும் தேவ மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. தேவ மகிமை வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. ஒரு நாள் தன்னுடைய அனுபவ சாட்சியை பகிர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கீழே உட்கார்ந்திருந்ததான ஒரு மனுஷன் ஓடி போய் அப்படியே தூக்கி மேலே எடுத்துட்டாரு. அவரை அப்படியே நேர பேலன்ஸ் கிடைக்காம அப்படியே கீழே விழுந்துட்டாரு.
2 ஹிப்பும் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அதை வச்சுக்கிட்டு கொஞ்ச காலம் ஓடினாரு. திரும்ப அடுத்த அறுவை சிகிச்சை 2 ஆர்டிஃபிஷியல் ஹிப்பை அவருக்கு வச்சாங்க. இப்படிதான் நடப்பாரு. ஆனாலும் தேவனை துதிக்கிறதுக்கு, தேவனை பாடுறதுக்கு கொஞ்சம் வெக்கப்படலை. எனக்கு பலகீனம் இருக்குன்னு சொல்லலை. எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு எந்த இடத்துக்கு போனாலும் தேனில் மதுரமான்னு சொல்லி எல்லா இடத்துலையும் ஆண்டவரை பாடிக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கு அந்த மனுஷன் பாடுறதான் அநேக பாடல்களை இன்றைக்கு பாடுகிற பொழுது உடைந்து போன அநேக உள்ளங்களை தேற்றிக் கொண்டிருக்கிறது. எல்லா பிள்ளைகளும் என்ன பண்ணுவாங்க, 12th முடிச்சு அடுத்த இன்ஜினியரிங் படிக்கிறதா இல்லை மருத்துவ படிப்புக்கு போகிறதா, இதை படிக்கிறதுக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் இந்த கேன்சர் வியாதி எப்படி சுகாகும், இதை யார் சுகப்படுத்துவான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் தன்னுடைய சிறு வயதில் ஒரு நாள் நீவண்டியா சச்சாக்காடு சபையுடையதான தலைமை போதகராக இருக்கிறதான பாஸ்டர் வி.ஏ. தம்பி அவர்களை பார்த்து சொன்னாராம், அச்சா ഞാൻ ഒരു സീഡിയിൽ കുറച്ച് പാട്ട് ഞാൻ പാടിയിട്ടുണ്ട്. ആ പാട്ട് പുറത്തിറക്കണം, അച്ചായൻ வரணும். அப்போ அவர் கேட்டாரா, என்ன பாட்டு பாடி இருக்கிற? அவர் சொன்னாரா, அக்கறை நாட்டிലേക്ക്. சின்ன வயதில் பரலோகத்தை குறித்து தான் நான் பாட்டு நான் பாடியிருக்கிறேன். அந்த பாட்டை நீங்கள் தான் இந்த வெளியிடணும், அந்த சீடியை. அவர் சொல்கிறாரு, அன்னைக்கு 2 ப்ரோக்ராம் இருந்துச்சு. 2 ப்ரோக்ராமை நான் கேன்சல் பண்ணிவிட்டு அந்த சீடியை நான் வெளியிடுறதுக்காக போனேன். இது போல ஒரு அடக்க ஆராதனையை நான் பார்த்ததில்லை. அவ்வளவு ஜனக்கூட்டம் வெளிநாடுகளில் இருந்தோம், அவர் ஊழியத்துக்கு போன அநேக இடங்களில் இருந்தோம். அநேக தேவ மனிதர்கள் வந்து சாட்சி கொடுத்தாங்க. கஷ்டத்தை பார்த்துருந்தா, சரீரத்தில் இந்த வியாதியை பார்த்துருந்தா அப்படி ஊழியம் செஞ்சிருக்க முடியுமா? ஆண்டவருக்காக ஓடி இருக்க முடியுமா? தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் பாம்பை உதறி தள்ளிட்டு ரோமாபுரிக்கு போறதுக்கு அடுத்து என்ன செய்யணும், இந்த இடத்துல ஆண்டோடைய மகிமை வெளிப்படுறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி அவர் யோசிச்சார். உன் வாழ்க்கையில தேவ மகிமைக்கென்று அந்த பிரச்சனை, அந்த வியாதியை உன் சரீரத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. வாக்குத்தத்தம் நிறைவேறுமான்னு கேட்குறீங்களா? நிச்சயமா நிறைவேறும். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்னு சொன்னா இந்த கஷ்டத்தை, பாடுகளை கொஞ்ச காலம் நீங்க அனுபவிச்சே ஆகணும். இந்த கஷ்டங்களுக்கு மத்தியில், பாடுகளுக்கு மத்தியிலையும் நீ பிரயாணம் பண்ணி போய்கொண்டிருக்கிறதான நேரத்தில் தேவ மகிமை நிச்சயமாய் வெளிப்படும். தேவன் நிச்சயமாய் உடைய வாழ்க்கையில நிச்சயமாய் வெளிப்படுவார். அங்க பாருங்க, பாம்பு கடிச்சிருச்சு. பாம்பு கடிச்சு உதறி தள்ளிட்டு போயிட்டார். அவர் பாட்டு போயிட்டாரு. அடுத்து பார்த்தா அந்த தீவுக்கு சொந்தக்காரனா இருக்கிறதான ஒரு மனுஷன், விபுலியோ என்று சொல்லுகிறதான ஒரு மனுஷன், அவர் பார்த்து தன்னுடைய இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க அவருக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் அவன் செய்கிறான். செய்து கொடுத்து விட்டு அவன் பண்றான், எல்லா காரியத்தையும் பண்ணி கொடுக்கிறான். அந்த இடத்துல அசுத்த ஆவியினால பாதிக்கப்பட்டதான அநேக மனிதர்கள் சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். இன்னும் அந்த தீவுக்கு சொந்தக்காரனா இருக்கிறதான மனிதனுடையதான தகப்பன் வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அங்கேயும் அற்புதம் நடக்குது. அதுக்கு முன்னாடி அவர் சொன்னார், அப்போஸ்தலனாகிய பவுல், நம்ம ஒரு தீவுல கரை ஒதுங்க வேண்டியது இருக்கும். அப்ப தீவுக்கு போனா, கரை ஒதுங்கிறதுக்கு போனா அங்க சில பிரச்சனை வரும், அங்க சில போராட்டங்கள் வரும், பாடுகள் வரும். அந்த பாடுகளை பார்த்து, உபத்திரவங்களை பார்த்து நீ சோர்ந்து போகாத. உன்னை தேவன் எந்த இடத்துக்கு கொண்டு போனாலும் அந்த இடத்துல தேவ மகிமை வெளிப்படும். இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், நான் இருக்கிற இடம் இது தேவனுக்கு சுத்தமா இருக்கிறதா, தேவனுக்கு சுத்தமான இடத்துல நான் இருக்கிறேன்னு நம்ம நினைக்கலாம். இல்லை, நீங்க இருக்கிறதான இடம் தேவனுக்கு சுத்தமான இடம். இது தேவனுக்கு பிரியமான இடம். ஆண்டவர் தான் அவங்களை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறாரு. ஆண்டவர் கொண்டு போனதுனால தான் நீங்க அந்த இடத்துல இன்னைக்கு வரைக்கும் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. இன்னைக்கு வரைக்கும் உங்களால் உட்கார்ந்துருக்க முடியுது.
தயவு செய்து தேவ சமூகத்தில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்காகவும் எல்லா போராட்டங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிங்க. இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் தேவ மகிமை வெளிப்பட்டது போல உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிறதான இடத்துலையும் தேவ மகிமை நிச்சயமாய் வெளிப்படும். உங்களை அந்த இடத்துல கர்த்தர் எதற்காக கொண்டு போயிருக்கிறான்னு சொன்னால் உங்கள் மூலமாக அந்த இடத்துல தேவ மகிமை வெளிப்படணும்னு சொல்லி தான் கர்த்தர் அந்த இடத்துல உங்களை கொண்டு போயிருக்கிறார். அதனால் இது தேவனுக்கு பிரியமாக இருக்குதா இல்லை அது இருக்குதா இது இருக்குதான்னு சொல்லி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் தான் அந்த இடத்துல கொண்டு வச்சிருக்கிறாரு. அதனால் நீ இருக்கிறதான இடத்தை குறித்தும் எந்த ஒரு காரியங்களை குறித்தும் வீணாக பயப்பட்டு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுகிற பொழுது உனக்கு எதிராக இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் உனக்கு சாதகமாக கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எல்லா இருக்கிறதான இடங்களிலே நீங்கள் முழங்கால் படிட்டு ஜெபிக்க பார்க்கலாம். தேவ சமூகத்தில் உங்களை முற்றிலுமாக நீங்கள் அர்ப்பணிங்க. ஆண்டவரே, இவ்வளவு நாட்களாக இந்த பிரச்சனையோட நான் போராட இருக்கிறேன். இன்னைக்கு நான் தயார் பண்ணதான செய்தி என்ன முடியல. இந்த பகுதியில் தான் நான் முடிக்கிறேன். இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனா இன்னும் சொல்லிக்கிட்டே போனால் நேரம் போதாது. பவுலுடைய வாழ்க்கையில் சின்ன ஒரு போராட்டம் வந்துச்சு. கர்த்தர் அதை மாற்றினாரு. திரும்ப தேவ மகிமை அந்த இடத்துல வெளிப்பட்டுச்சு. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இருக்கிறதான சின்ன போராட்டமும் உன் வாழ்க்கையில் வந்திருக்குன்னு சொன்னா கர்த்தர் அனுமதிக்காம அந்த போராட்டம் உன் வாழ்க்கையில் வரல. கர்த்தர் அனுமதிச்சு தான் அது வந்திருக்குது. அது எதுக்குன்னு சொன்னா தேவ மகிமை ஒன் மூலம் அந்த இடத்துல வெளிப்படணும். தேவ மகிமை வெளிப்படணும். இன்னும் பக்தன் பாடுகிறான், கஷ்ட நஷ்டம் ஏறி வந்தான் பாக்கியவானாய் தீர்ந்தான், கஷ்டமேற்ற கர்த்தாவோடு நான் கூட்டாளியாய் தீர்ந்தான் என்று சொல்லி தேவ மனுஷன் பாடுகிறான். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களை பார்த்து நீ ஒரு நாள் சோர்ந்து போகாத. ஒரு நாள் சோர்ந்து போகாத. இந்த நான் இருக்கிற இடத்துல உங்க மூலமா வெளிப்படுகிறதா அந்த மகிமையை நான் பார்க்க விரும்புகிறேன். அநேக ஜனங்கள் என் மூலமா ரட்சிக்கப்படுகிறத உங்க பரலோக ராஜ்யத்திற்கு நான் ஆயத்தம் பண்ண விரும்புகிறான். உங்க மகிமையை நான் பார்க்க விரும்புகிறேன். ദോഷമായിട്ടും എൻ്റെ താതൻ ചെയ്യുകയില്ല. ദോഷമായിട്ടും എൻ്റെ താതൻ ചെയ്യുകയില്ല. എന്നെ അവർ നടിച്ചാലും பாத்திரத்தை கர்த்தருடைய கரங்களில் தந்தாங்க. சந்தோஷமாக தேவ மகிமை வெளிப்படுவதற்கே கர்த்தர் அதை அனுமதித்திருக்கிறார். எதை பத்தி நீ சோர்ந்து பார்க்காத. நீ இருக்கிற இடத்தை பத்தி நீ கவலைப்படாத. உன் சூழ்நிலைகளை நீ பார்க்காத. ஆண்டவரை மட்டும் நீ பாரு. கர்த்தர் வாழ்க்கையில பெரிய காரியங்கள் ஒரு சில வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். தேவ சமூகத்தில் முற்றிலுமாக உங்களை தாழ்த்தி அர்ப்பணிச்சிருங்க. தேவ சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, என்ன வந்தாலும் உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன். என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு நீங்க மட்டும் போதும்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.
கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் தந்த சபாராதனைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் ஆலயத்தில் வந்து ஆராதிக்க முடியாவிட்டாலும் அவங்க தந்த வீடுகளில் இருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கத்தக்கதாக இந்த நல்ல தருணத்தை கிருபையாய் என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரின் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடும் உலகமுள்ள சகல பரிசுத்தங்களோடும் மீண்டும் சதாகாலமும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். ஆமென்.